இருபத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. வங்கதேசத்தில் இடைக்கால அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்துக்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்துள்ளது. அதை கண்டித்து இஸ்கான் அமைப்பு சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்றன. இதற்கிடையே அந்த அமைப்பின் முன்னாள் நிர்வாகி சின்மோய் கிருஷ்ணதாஸ் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டார். இது இந்துக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவரை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. அதில் ஒரு வழக்கறிஞர் கொல்லப்பட்டார். இதனால் இஸ்கான் அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என டக்கா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் முறையிட்டார். இந்த வழக்கு விசாரணையின் போது பதிலளித்த அரசு வழக்கறிஞர், இஸ்கான் விவகாரத்தில் தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும், இந்த வன்முறை தொடர்பாக 33 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதிலும் அரசு கவனமாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி இஸ்கான் அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தனர். இதற்கிடையே வங்கதேசத்தில் கோவில்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் குறித்து மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங், சில மாதங்களுக்கு முன் வங்கதேசத்தில் இருக்கும் கோவில்கள் சூறையாடப்பட்டன. வங்கதேசத்தில் இருக்கும் சிறுபான்மையினர் உட்பட அனைவரின் அடிப்படை உரிமைகளை காக்க வேண்டியது அந்நாட்டு அரசின் கடமை. அதை இந்தியா வலியுறுத்தி உள்ளது என்று கூறியிருந்தார். அதேபோல வெள்ளிக்கிழமை டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வாலியிடம் இஸ்கான் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், சமூக சேவையில் பல சாதனைகளை செய்து உலக அளவில் புகழ்பெற்ற அமைப்பு இஸ்கான். அந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகி கைது செய்யப்பட்டது வருத்தம் அளிக்கிறது. சிறுபான்மையினரையும் அவர்களின் நலன்களையும் வங்கதேச அரசு பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் வன்முறையாளர்களை வங்கதேச அரசு கட்டுப்படுத்தாமல் இருப்பது நல்லதல்ல என்று மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த விவகாரத்தை அரசு தரப்பு இப்படி அணுக, டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தேசிய செய்தி தொடர்பாளர் வினோத் பன்சால் வங்கதேச விவகாரத்தில் அமைதி காக்கும் எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், ஹமாஸ், இஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் இப்போது அமைதியாக இருக்கின்றனர். நமது நாட்டில் இருக்கும் எதிர்க்கட்சியோ அல்லது இஸ்லாமிய அமைப்புகளோ வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவது குறித்து கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. இதன் மூலம் வங்கதேச கலவரத்தை இவர்கள் ஆதரிப்பது வெளிப்படையாக தெரிகிறது என்று சாடினார். மேலும் மனித குலத்தில் பாதுகாவலர்கள் போல தங்களை காட்டிக்கொள்ளும் ஐநா சபை மற்றும் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையம் ஆகியவை வங்கதேச விவகாரம் பற்றி பேசாமல் இருப்பது அவர்களின் நேர்மை மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் கூறினார். இந்த பரபரப்புக்கு மத்தியில்தான் வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்களுக்கு ஆதரவாக விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் சேர்ந்து தேசிய அளவில் 2 நாள் போராட்டத்தை நடத்தின. அதன் மூலம் வங்கதேச இந்துக்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சில தீவிர முயற்சிகளை விஸ்வ இந்து பரிஷத் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.